ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே வாழ்ந்து பேயா மாறின ஒரு அப்பாவி பெண்ணோட கொடூரமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசமன் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாட்டோட ராணி பேரு மேரி. இவ பாக்குறதுக்கு ராணி மாதிரி ஆடம்பரமா அழகா கம்பீரமா இருக்க மாட்டா. இதனாலே மக்களுக்கு இவளை சுத்தமா பிடிக்கல. மக்கள் எல்லாம் மேரின்ற இந்த ராணியை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணை போய் ராணியா உட்கார வச்சிருக்காங்களே, கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அப்படின்னு மேரியோட காது படவே மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே இந்த மேரி மனசளவு ரொம்ப உடஞ்சு போறா. இப்படி வெறுப்ப கொட்டிக்கிட்டு இருக்கிற மக்களோட மனசை மாத்துற மாதிரி மேரி ஒரு செய்தியை மக்கள் மத்தியில பரப்பினா. மகாராணியான மேரி பிரெக்னண்டா இருக்கான்னு 10 மாசம் பஞ்சாப் பறந்தோடுது. அரச வழக்க பிரகாரம் ராணி 10வது மாசம் முடிவுல ஒரு இருட்டறையில கண்ணாடி முன்னாடி சின்ன மெழுகுவத்தி வெளிச்சத்துல சில பணிப்பெண்களோட உதவியோட குழந்தைய பெத்தெடுப்பாங்க. 10வது மாசமும் முடிய போது மேரிக்கு இந்த வாரமாவது குழந்தை பிறக்குமா அப்படின்னு முதல் நாள் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் மெழுகுவத்தி காலியாகுது. 2வது மெழுகுவத்தியும் காலியாகுது. 3வது மெழுகுவத்தியும் காலியாகுது. கிட்டத்தட்ட 7 மெழுகுவத்தி கிட்ட காலி ஆயிடுச்சு. அதாவது 10 மாசம் முடிஞ்சு 7 நாளைக்கு மேல ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல. ஒரு வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, கிட்டத்தட்ட 5வது வாரம் ஆகியுமே மேரிக்கு பிரசவ வலியோ குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அறிகுறியோ இல்ல. 5வது வாரம் முடிவுல ஒரு அதிசயம் நடக்குது. மேரியோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது. அதாவது பிரசவத்துக்காக வீங்கி இருக்கிற வயிறு கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல வயிற்றுக்குள்ள இருந்து மேரியோட குழந்தைக்கு என்ன ஆச்சுனே தெரியல. மேரியோட வயிறு சர்வ சாதாரணமா ரொம்ப பிளாட்டா மாற ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற பணிப்பெண்கள்லாம் ரொம்ப பயந்து போறாங்க. இதை பார்த்து பயந்து போன மேரி அழுதுகிட்டே கேட்கிறா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே கதறி அழுது வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் மேரிக்கு என்ன ஆச்சு, மேரி எப்படி பேயா மாறினா அப்படின்ற இந்த முழு கதையும் இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிச்சுன்ற இடத்துல இருந்து பார்க்கலாம். 15ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து நாட்டு ஆண்டுக்கு இந்த ஹென்ரின்ற ராஜா கேத்ரின்றவங்கள முதல் மனைவியா கல்யாணம் பண்ணிக்கிறார். இவங்களுக்கு மேரின்னு ஒரு குழந்தை பிறக்குது. தனக்கு பெண் குழந்தை பிறந்ததுல ஹென்றி ராஜாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இதனால ஈவி இறக்கமே இல்லாம இந்த ஹென்றி என்ன பண்றாரு, தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்றாரு. வேற ஒரு பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்குது. இந்த 2வது மனைவி விவாகரத்து பண்ணிட்டு 3வதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. மறுபடியும் பெண் குழந்தை தான் பிறக்குது. இப்பவும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம 4வதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த ஹென்ரின்ற மகாராஜா விருப்பப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த சந்தோஷத்திலேயே அந்த ராஜா இறந்து போயிறாரு. ஆனா இந்த ராஜாவோட சந்தோஷமும் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. அந்த பிறந்த ஆண் குழந்தை 7வது வயசுல இறந்து போயிருது. இப்ப ராஜ்யத்தை ஆள்றதுக்கு மூத்த வாரிசா இருக்கிற ஒரே ஒரு ஆளு மேரி மட்டும்தான். இதனால மேரிய வலுக்கட்டாயமா ராணியா உட்கார வைக்கிறாங்க. ஆனா மேரிக்கு இதுல பெருசா உடன்பாடே இல்ல. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மேரி பெருசா பார்க்க அழகா இருக்க மாட்டா, கம்பீரமா இருக்க மாட்டா. இதனால இவள ராணியா மக்கள் ஏத்துக்கல. மேரியோட காது படமே ரொம்ப அநாகரிகமா மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதனால மேரி ரொம்ப மனசோடைஞ்சு போயிடுறா. ஆல்ரெடி மேரி ரொம்ப தன்னோட சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தனிமையிலையும் சோகத்திலையும் வளர்ந்து வந்தா. இதுக்கு முக்கியமான காரணம் இவளோட சின்ன வயசுலயே இவளோட அம்மாவான கேத்ரின் இறந்து போனதுதான். ஏன்னா இந்த மேரிக்கு உலகமே அவங்க அம்மா தான். அது மட்டும் இல்லாம மேரிக்கு ஒரு கொடிய நோய் இருந்துச்சு. மாசம் மாதவிடாய் வர்றப்ப இவளோட அடிவயிற்று பகுதியில மத்த பெண்களோட 10 மடங்கு அதிகமான வலியை ரொம்பவே கஷ்டப்பட்டு அனுபவிப்பா. இப்படி எல்லாமே மேரியோட வாழ்க்கையில ஒரு சேர வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவளை கொண்டுகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மாத்திர மாதிரி மேரிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு குழந்தையை பெத்தெடுக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு. இதுக்காகவே மேரி ஒரு திருமணமும் பண்ணிக்கிறான். ஒரு ஸ்பெயின் நாட்டு இளவரசனுக்கும் மேரிக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனா அந்த இளவரசனுக்கு மேரியை பத்தின எந்த கவலையும் இல்ல. எப்பவுமே அந்த புறத்திலே தங்கி இருந்தான். இப்படி இருக்கும்போது மேரி ஒரு நாள் கர்ப்பமாகறா. 10வது மாசம் முடிவுல ஒரு இருட்டறையில மெழுகுவத்தி வெளிச்சத்துல கண்ணாடி முன்னாடி சில பணிப்பெண்களோட எந்த ராணியா இருந்தாலும் குழந்தையை பெத்தெடுக்கணும். இப்படி மேரி இருட்டறையில உட்கார்ந்து இருக்கும் போது 10 மாசம் முடிஞ்சு 5வது வார இறுதியில அவளோட வயிற்று பகுதி திடீர்னு பிளாட்டா மாற ஆரம்பிக்குது. குழந்தை எங்க போச்சுனே தெரியல. இது அறிவியல் ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எந்த விஷயத்தை ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு நமக்கு உதவி பண்ணுமா. அதே மாதிரிதான் மேரிக்கு ஒரு செயற்கையான பிரெக்னன்சி மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் மேரிய சபிக்கிறாங்க. இவ ஒரு சூனியக்காரி, கெட்டனம் பிடிச்சவ, அதனாலதான் இவளுக்கு குழந்தை பிறக்க மாட்டேது, குழந்தைய அழிச்சிட்டா. வாய்க்கு வந்ததெல்லாம் மேரியை பத்தி ரொம்ப அக்கிரமமா பேசுறாங்க. மனசு தளரோடாம மறுபடியும் மேரி முயற்சி பண்றா. சில மாசம் கழிச்சு மீண்டும் கர்ப்பமாகறான். அதே இருட்டறையில மெழுகுவத்தி வெளிச்சத்துல சில பெண்களோட கண்ணாடி முன்னாடி பிரசவத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் மேரியோட வயிறு பிளாட்டா மாறுது. குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல. அழுதுகிட்டே மேரி அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல கண்ணாடியை பார்த்துக்கிட்டே சோகத்தோட தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இருட்டறையில தன்னந்தனியா கண்ணாடி முன்னாடி பல பேர் மேரிய பார்த்ததா சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 13ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமை ஒன்னு சேர வர நாள்ல இருட்டறையில கண்ணாடி முன்னாடி மெழுகுவத்தி வெளிச்சத்துல பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரின்னு 3 தடவை கூப்பிட்டா கண்டிப்பா மேரி வருவான்னு சொல்றாங்க. இதே மாதிரி நீங்களும் தனியா ரூம்ல இருக்கும்போது லைட் எல்லாம் அணைச்சிட்டு கண்ணாடி முன்னாடி மெழுகுவத்தி வெளிச்சத்துல பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரின்னு 3 தடவை கூப்பிட்டு பாருங்க. செம த்ரில்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க பிளடி மேரியை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.